அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது காலையிலேயே எங்கே கிளம்புறான்? காசா பணமா கேட்டுருவோம். ஏப்பா காலையிலேயே எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஏப்பா உன் கூடயே இருக்கேன், இது கூட கேட்கலன்னா எப்படி? டியூ, எப்பா ஏப்பா இந்த அறை அறையிற? உன் கூடவே இருக்கனே, இந்த அறை கூட அறையலைனா எப்படி? ஆஹா, பதிலுக்கு பதில் பல்ல உடைச்சிட்டான் ஐயா. போகிறப்பவே எங்கே போகிறேன்னு கேட்டால் சரியா வருமா? அதை அடிக்காமல் கேட்டிருக்கலாமேப்பா. நீ கேட்காமலேயே இருந்திருக்கலாம்லப்பா. இந்த அறை அறையிற இவன் எங்கே போகிறான்னு தெரியலையே ஐயா. இவன் எது சரியாக வருமான்னு கேட்குறான். ஒரு குத்து மதிப்பா சொல்லுவோம். ஏப்பா நான் சொல்கிறேன், எல்லாம் சரியாக தான் வரும். சரியாக வரும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆஹா, இவன் எதை பற்றி பேசுகிறான்னு தெரியாமலேயே சரியாக வரும்னு சொல்லிட்டேன் ஐயா. ஆஹா, யோசிக்கிறானே, மறுபடியும் பொழக்க போகிறான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அடிக்கலை. அப்பன்னா மறுபடியும் அழுத்தமாக சொன்னதையே சொல்லுவோம். நான் சொல்கிறேன், சரியாக தான்ப்பா வரும். ஒருவேளை வரலன்னா? ஆஹா, மொட்டையாவே கேள்வி கேட்குறான் ஐயா. ஏப்பா வரும். அப்போது உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே? ஏப்பா எனக்கு முன்கூட்டியெல்லாம் தெரியாதுப்பா. ஷூ எம்மா, ஏப்பா மறுபடியும் அறையிற? தெரியாமல் எப்படி சரியாக வரும்னு சொல்லுவ? ஏப்பா பழக்க தோசத்தில் கேட்டுட்டேன்பா, விடையம்பா. ஆமாம், பழக்கத்துக்கு எப்படி தோசை பிடிக்கும்? மனுஷனுக்கு தானே தோசம் பிடிக்கும். ஆஹா, டாபிக்கையே மாற்றிட்டான் ஐயா. ஏப்பா எல்லாரும் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களே பழக்க தோசைன்னு, அது மாதிரி தான் நானும் உன்னை எங்கே போகிறேன்னு கேட்டுட்டேன். வேணும்னா நீயும் எங்கே போகிறேன்னு ஒரு வார்த்தை என்ன கேட்டுரு, பதிலுக்கு பதில் சரியாக போயிடும். அம்மா அதுக்கு ஏன்பா அடையிற? நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆஹா, இவ்வளோ யோசிக்கிறான் ஐயா. நாமளும் இதே மாதிரி யோசிச்சிருந்தா இவங்கிட்ட அந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டோமே. சரியாக வரலன்னா வந்து வச்சுக்கிறேன் கச்சேரியை. ஏப்பா நீ எதை பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்பா தெரிஞ்சுக்காமையே சரியாக வரும்னு சொல்கிறியா? ம், சரிப்பா, நீ போகிற இடத்துக்கு கிளம்பு. அப்பாடா கிளம்பிட்டான். காலையிலேயே என்ன அறை, கண்ணை ரெண்டும் பழுத்து போச்சு. என்னது இவ்வளோ நேரம் நம்மளை போட்டு வாங்கிட்டு பாத்ரூமுக்குள்ளே போகிறான்? ஆஹா, இதைத்தான் சரியாக வருமான்னு கேட்டானா? இது தெரியாமல் நாமளும் சரியாக வரும்னு அழுத்தி அழுத்தி சொல்லிட்டோம் ஐயா. இவன் போகிற வேகத்தை பார்த்தா சரியாக தான் வரும். ஆமாம். A few moments later. என்னது போன வேகத்தில் திருப்பி வர்றான்? டிஷு டிஷு, அம்மா எப்பா எப்பா இப்போ ஏன்பா 2 வாட்டி அறையிற? சரியாக வரல, அதனால தான் 2 வாட்டி அரைஞ்சேன். ஏப்பா போன உடனே எப்படிப்பா சரியாக வரும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா சரியாக வந்திருக்குமே. டிஷு, ஏப்பா இதோட அடிக்கிறத நிப்பாட்டிக்கோ. ஆமாம், இந்த அறை உனக்கு இல்லை, நீ கூட்டிகிட்டு வந்தியே பிளம்பர், அவனுக்கு விழ வேண்டிய அறை. என்னது பிளம்பருக்கு விழ வேண்டிய அறையா? ஆமாம், நேற்று ராத்திரி பாத்ரூம் பைப்பை ரிப்பேர் பண்ணிவிட்டு தண்ணி சரியாக வரும்னு சொன்னான். நானும் அதை நம்பி போனால் தண்ணி சரியாகவே வரல. ஆஹா, இவன் சரியாக வருமான்னு கேட்டது பைப்பில் வர்ற தண்ணியையா?